மீண்டும் ஒரு விளையாடில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. IPL 37வது போட்டியாக இன்றைய தினத்தில் ராயல் சேலஞ்ச் பெங்களூர் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் ஆகிய இரு அணிகளின் போட்டி சண்டிகரில் ஆரம்பமாகிறது. இந்த போட்டியை பொறுத்தவரை 4 வெற்றி பெற்றிருந்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி முதலாவதாக தமது அணியை களத்தடுப்பை தெரிவு செய்தது. அதன் அடிப்படையில் பஞ்சாப் கிங்ஸ் ஆரம்பத்தோடு பட பிரியனி சாரியா மற்றும் பிரேம் சிம்ரன் ஆகிய இருவரும் ஆடுகளம் நுழைந்திருந்தார்கள். ஆரம்ப விக்கெட்டுக்காக 26 பந்துகள் எதிர்கொண்டு 42 ஓட்டங்கள் பெற்றிருந்த வழக்கில் முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரியனி சாரியா 15 பந்துகள் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டம் 3 இடங்களாக 22 ஓட்டங்கள் ஆட்டம் விளக்க பிரேம் சிம்ரன் 17 பந்துகளில் 4 ஓட்டம் 6 ஓட்டம் 3 இடங்களாக 33 ஓட்டங்களும் ஆட்டம் இழந்திருந்தார். அதன் பின்னதாக அணியின் தலைவர் ஸ்ரேசையர் 6 ஓட்டங்கள், நேகல் வதேரா 5 ஓட்டங்கள் அடுத்தடுத்து விக்கெட்டுகள் வீழ 9 ஓவர்களில் 76 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. அதன் பின்னதாக ஜோஸ் இங்கிலீஷ் 17 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 2 6 ஓட்டம் 1 இடங்களாக 29 ஓட்டங்களையும் ஸ்டாய்னஸ் 1 ஓட்டத்தோடும் ஆட்டம் இழந்திருந்தார். இறுதியில் ஷசாங் சிங் 31 ஓட்டங்கள் ஆட்டம் இழக்காதிருந்த வேளைக்கு மார்க்கோ ஜான்சன் 6 ஓட்டங்கள் 2 இடங்களாக 25 ஓட்டங்களும் ஆட்டம் விளக்காதிருந்த போது நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 157 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். 6 விக்கெட்டுகளை இழந்து பஞ்சாப் கிங்ஸ் அணி பொறுத்தவரையில் ராயல் சேலஞ்ச் பெங்களூர் அணி பொறுத்து பந்து வீச்சில் குர்னல் பாண்டியா மற்றும் சுயஸ் சர்மா தலா 2 விக்கெட்டுகளையும் ரொமாரியா செப்பட் தலா 1 விக்கெட்டை மாத்திரம் வீழ்த்தியிருந்தார். ராயல் சேலஞ்ச் பெங்களூர் அணிக்கு 158 ஓட்டங்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஆரம்ப விக்கெட்டுக்காக விராட் கோலி மற்றும் பிப் ஸ்டோல்ட் ஆகிய இருவர் ஆடுகள் நுழைந்த வழக்கில் பிப் ஸ்டோல்ட் 1 ஓட்டங்கள் ஆட்டம் இழக்க 6 ஓட்டங்களுக்கு முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருந்தது. 2வது விக்கெட்டுக்காக விராட் கோலி மற்றும் படிக்கலுக்கு இடையிலான சிறந்த ஒரு இணைப்பாட்டம் வலு சேர்த்திருந்தது. ராயல் சேலஞ்ச் பெங்களூர் அணியை பொறுத்தவரையில் இவர்களுக்கு 69 பந்துகள் எதிர்கொண்டு 103 ஓட்டங்கள் சத இணைப்பாட்டம் பெறப்பட்டது. இதில் படிக்க 35 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 5 6 ஓட்டம் 4 இடங்களாக 61 ஓட்டங்களும் ஆட்டம் இழந்திருந்தார். அடுத்ததாக ரஜத் படிதர் 12 ஓட்டங்களும் ஆட்டம் இழக்க விராட் கோலி இறுதி வரை சிறப்பான ஒரு துடுப்பாட்டத்தினை தமது அணிக்காக வழங்கினார் என்பதை குறிப்பிடத்தக்க. ரஜத் படிதர் 12 ஓட்டங்களும் ஆட்டம் இழந்திருந்தாரும் ஒரு முனையில் படிக்கல் அதிரடியாக ஆடியிருந்த வேளையில் விராட் கோலி நிதானமாக ஆடியிருந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இன்னிங்ஸை ஆடியிருந்தார். 54 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 7 6 ஓட்டம் 3 இடங்களாக 73 ஓட்டங்களை ஆட்டம் இழக்காது இருந்து இந்த போட்டியை வெற்றியோடு நிறைவு செய்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இறுதி நேரத்தில் ஜெதிஷ் சர்மா 11 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்காதிருந்த வழக்கில் 17.5 பந்து வச்சு 3 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 159 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் இந்த போட்டியில் ராயல் சேலஞ்ச் பெங்களூர் அணி சிறப்பான வெற்றியை பெற்றிருக்கிறது. இந்த 2 அணிகளுக்கு முக்கியமான போட்டியாகவே கருதப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்க. 3ஆம் 4ஆம் இடங்களை பிடிக்கும் வகையில் இந்த போட்டி நடைபெற்றிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கதாகவே. ஹர்ஷிப் சிங் பந்து வீச்சில் ஹர்பிட் பரார் மற்றும் யுவேந்திர சஹால் தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார்கள். பஞ்சாப் கிங்ஸ் அணியை பொறுத்தவரை பந்து வீச்சில் ஆகவே இந்த போட்டியில் சிறப்பாக செயற்பட்டு 73 ஓட்டங்களை ஆட்டம் இழக்காது பெற்றுக் கொடுத்த விராட் கோலி இந்த போட்டி நாட்டு நாயகனாக தெரிவான் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வெற்றியின் மூலம் ராயல் சேலஞ்ச் பெங்களூர் அணி தான் எதிர்கொண்ட 8 போட்டிகளில் 5 போட்டிகளில் வெற்றி 3 தோல்விகள் அடங்கலாக 10 புள்ளிகளோடு 3ஆம் இடத்திற்கு முன்னேறியிருக்கிறது. பஞ்சாப் கிங்ஸ் இந்த போட்டியில் தோல்வியடைந்ததன் காரணம் 8 போட்டிகள் பங்கேற்று 5 போட்டிகளில் வெற்றி 3 தோல்வி அடங்கலாக 10 புள்ளிகளோடு 4ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது தசம அடிப்படையிலே. ஆகவே மீண்டும் ஒரு விளையாடி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம் சொந்தங்களே.